வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல்லையில் அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் விகேபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அரசு உதவி பெறக்கூடிய ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூலில் பள்ளி நிர்வாகம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, படம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு திரைப்படங்களை போட்டு காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சமீபத்தில் வெளிவந்த விஜயுடைய கோட்டு படம், ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் படத்தெல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா புகார் முன்வைக்கப்பட்டிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து பணம் வசூல் செய்து ஒரு படத்துக்கு இவ்வளவு 25 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி பிறகு படத்தை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது என்ன தியேட்டரா ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இப்போது முதன்மை கல்வி அலுவலர் அந்த ஸ்கூலுக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்காரு. பள்ளி நிர்வாகம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸு எப்போதும் படிப்பு அப்படின்னு இருக்கிறதுனால ஸோ அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு பள்ளி தலைமை ஆசிரியர் விளக்கம் கொடுத்துருக்காரு. மன அழுத்தத்தை ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக இதை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர் விளக்கம் கொடுத்துருக்காரு. எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்குது, எவ்வளோ சூப்பரான படம் இருக்குது, தெரிஞ்சிக்க வேண்டிய படம் இருக்குது. அமரன் படம் மாதிரியான படத்தெல்லாம் போட்டு காமிக்கலாம். டெஃபினட்டாக தேசபக்தி தொடர்பாக இராணுவ வீரர்களுடைய பெருமையை ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டு கோட்டு மாதிரியான படத்தெல்லாம் போட்டு காமிக்கணுமா அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய மகன் ஓம்கார் பாலாஜி இருக்கார்ல, அவரை கோயம்புத்தூர் போலீஸ் கைது பண்ணாங்க. ஏன்னா நக்கீரன் கோபாலை மிரட்டும் துணியில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். 28ஆம் தேதி வரைக்கும், நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் ஓம்கார் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்ற காவல் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 15 நாட்கள் கோவை 3வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன டிபேட் வந்திருக்குன்னா, நக்கீரன் கோபாலை மிரட்டும் துணியில் பேசிட்டாரு அப்படின்னு ஓம்கார் பாலாஜியை கைது பண்ணியிருக்கீங்க. நக்கீரன் கோபால் எவ்வளவு மோசமாக அவருடைய வீடியோக்களில் பேசுகிறாரு தெரியுமா, எவ்வளவு கொச்சையாக பேசுகிறாருன்னு தெரியுமா, ஏன் அவர் மேலே இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமுருகன் காந்தி அமரன் படத்தை பார்த்து கதரோன்னு கதறிக்கு இருந்தார்ல, அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா, மேஜர் முகுந்த் வரதராஜன் உடைய பயோபிக்கில் தான் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. அந்த அமரன் படத்தில் என்ன காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு, அல்தாஃப் பாபா அப்படிங்கிற தீவிரவாதியை மேஜர் முகுந்த் வரதராஜன் சுட்டுக் கொள்கிற மாதிரி, இது இந்திய இராணுவத்துடைய முகம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுக் கொள்கிற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது உண்மையாக இருந்துச்சுன்னா முகுந்த் வரதராஜன் ஒரு போர் குற்றவாளி. ஏன்னா போரில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, கையில் ஆயுதமே இல்லாமல் காயமடைந்த எதிரி மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற விதி இருக்குது. ஆனால் இப்படி காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்னமோ வளர்னார் திருமுருகன் காந்தி. எல்லையில் நடக்கிறது சண்டை, எவ்வளவோ அப்பாவி பொதுமக்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதில் ஒருத்தன் தான் அந்த அல்தாஃப் பாபா. அப்போ அவன்கிட்ட நம்ம என்ன சமாதானமாக பேச முடியும், அவனை போட்டு தள்ளுறது தான் சரி அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் திருமுருகன் காந்தி அப்படி பேசினாரா? ஸோ அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இப்போ அஸ்வத்தாமன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் திருமுருகன் காந்தி மீது ஆக்ஷன் எடுக்கணும், இவர் நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ண மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு, அவர் மீது உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அஸ்வத்தாமன் அவர்கள் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு காவல் நிலையத்தில். இது டாபிக் 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, பாஜக திமுக இடையே பெரிய டிபேட் நடக்குதுங்க. திராவிட மாடல் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்னன்னா, கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா, மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து சம்பவத்தை நம்ம பார்த்தோம். என்னுடைய தாய்க்கு ஒழுங்காக டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஒரு மருத்துவரை கத்தியால் மருத்துவமனைக்குள்ளே போய் கத்தியால் குத்திட்டான். இந்த நிகழ்வை நம்ம பார்த்துருப்போம். பிறகு மருத்துவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ப்ரொட்டஸ்ட்டில் குதிச்சிட்டாங்க. இது மாதிரி எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க. சென்னையுடைய கமிஷனர் அருண் அவர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார். இந்த அப்டேட்டை நான் ஆல்ரெடியாக நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன தெரியுமா, இப்போ பாஜக என்ன ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணுறாங்கன்னா, பாலிமர் செய்திகளில் இந்த செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி, அதே கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வயிற்று வலி காரணமாக அட்மிட் ஆகியிருக்காரு. ஆனால் அவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு. உறவினர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, டாக்டர்கள் போராட்டம் நடத்தினதுனால, மருத்துவர் இல்லாத காரணத்தினால தான் விக்னேஷ் அப்படிங்கிறவர் இறந்து போனார் அப்படின்னு அண்ணன் சொல்கிறார். என் தம்பி இறந்ததுக்கான காரணம் மருத்துவர்களுடைய போராட்டம் தான், மருத்துவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்கன்னு தெரியுது. அப்போ வெளியில் போர்டு எழுதி போட வேண்டியதானே, யாருமே அட்மிட் ஆக வேண்டாம் ஏன்னா மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு எழுதி போட்டிருந்தா நாங்கள் வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிருப்போம்ல என்னுடைய தம்பியை. உள்ளே அட்மிட் பண்ண வச்சு டாக்டர் இல்லாதனால என்னுடைய தம்பி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக அந்த விக்னேஷ் அப்படிங்கிறவருடைய அண்ணன் பேசியிருக்காரு. பாலிமர் செய்திகள் அந்த
நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணி இப்போ பாஜக கேள்வி எழுப்புறாங்க. சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் அடுத்தடுத்து இப்படி சர்ச்சையான சம்பவங்கள் நடந்துருக்கு, கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்வி எழுப்புறதை பார்க்க முடியுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.